பொதுவாக நாம் கொண்டாடும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கிறது. அதிலும் தமிழர் பண்டிகைக்கான பொங்கல் மிகவும் சிறப்புக்குரியது. இதில் வரும் போகி பண்டிகையின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள். போகி பண்டிகையின் விடியற்காலையில் எழுந்து வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எல்லாம் ஒன்று திரட்டி எரித்து கொண்டாடுவது வழக்கம். அன்றைய தினத்தில் கொட்டு எனப்படும் போகி மேளம் அடித்து கொண்டாடி மகிழ்வார்கள். பொங்கலுக்கு முதல் நாள் வீட்டிற்கு வண்ணமடித்து வீட்டை முழுவதும் தூய்மைப்படுத்தி வீட்டை அலங்கரிப்பார்கள். பெரும் பொங்கல், மகர சங்கராந்தி மற்றும் லோரி எனப்படும் பண்டிகைக்கு முந்தைய நாளில் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. போகி பண்டிகையின் உண்மையான விளக்கம்: போகம் என்றால் மகிழ்ச்சி, இன்பத்தை குறிக்கிறது. போகம் என்ற சொல்லிற்கு அதிபதியாக விளங்குபவர் இந்திர பகவான். விவசாய மக்களும் விவசாயம் செய்யும் நேரத்தில் மழையை பொழிகின்ற இந்திர பகவானை சிறப்பிக்கும் விதமாக போகி பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. இதில் இந்திரனின் குணமானது தான் மழை பொழிவதால் மட்டுமே விவசாயம் செழிப்பதாக இருக்கிறது என்ற கர்வத்தால் இந்திரனுடைய ஆணவத்தை குறைக்க கோகுல கிருஷ்ணன் இந்திரனின் வழிபாட்டை தடுத்து கோவர்தன மலைக்கு வழிபாடுகள் செய்வதற்கு மக்களை திசை திருப்பிவிட்டார். இதனை கண்டு கோபமடைந்த இந்திரன் 7 நாட்கள் விடாமல் பெருமழை பொழிய செய்து மக்களை துன்புறுத்தினான். மக்களை துன்பத்திலிருந்து பாதுகாக்க கோவர்தன மலையை குடை போன்று தன்னுடைய ஒற்றை விரலால் பிடித்து இந்திரன் கர்வத்தை அடக்கினார். ஆணவத்தை துறந்த இந்திரன் கிருஷ்ணரை பணியவே கிருஷ்ணன் போகி பண்டிகை அன்று இந்திர விழாவை கொண்டாட வரம் கொடுத்தார். இந்திரன் மட்டுமல்லாது சுக்கிர பகவானும் போகத்திற்கு அதிபதியாக விளங்கினார். ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்கும் பொழுது அவன் மிகவும் வசதி வாய்ப்புடன் இருக்கிறான். தேவையற்ற வீணான பழைய ஆகிய சொற்களுக்கு முதன்மை பெற்றுள்ளவர் சனீஸ்வர பகவான். போகி பண்டிகை அன்று வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை எல்லாம் எரித்து அன்றைய தினத்தில் சனி பகவானின் அருளை பெற்று இந்த வருடம் நல்ல பொலிவுடன் அமைந்து புதிய பானையில் இனிப்பான சர்க்கரை பொங்கல் படைத்து சுக்கிர பகவானின் அருளையும் பெற்று கொண்டு பழைய பிரச்சனைகள் அனைத்தையும் விலகி புதிய பாதை நோக்கி வழிபடுவதே போகி மற்றும் பொங்கல் பண்டிகையின் சிறப்பாகும். இந்த போகி பண்டிகை அனைவருடனும் இணைந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும். நன்றி, வணக்கம்.